வணக்கம் தோழர்களே. வீடியோ 3 இந்த ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதை பற்றி நிறைய பேசணும். நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் வரும்பொழுது இன்னும் இதை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னால் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம். ஏன்னா நம்ம இப்போ தான் வீடியோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால நம்மளாம் நிறைய பேச டைம் இல்லை. ஏன்னா அடுத்த நாள் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஒர்க்கு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப இந்த விஷயம் நிறைய பிஸியாக இருக்கிறதுனால முடியல. ஸோ ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது சில விஷயங்களை பேசணும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ பார்க்க போகிறது நம்ம மனதோடைய கவனம். நம்ம எப்படி இந்த ரியாக்ட் பண்ணுறத எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ரியாக்ட் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணாலே கிட்டத்தட்ட 90% நாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிடலாம். ஸோ ரியாக்ஷன்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் நம்மை கவனிக்க வேண்டும். நாம் நம்மை கவனிக்க வேண்டும். நம் சிந்தனையை நாம் கவனிக்க வேண்டும். நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை கவனிக்க வேண்டும். அதை பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தன் மனதின் மீதான முழு கவனம். தன் மனம் என்னென்ன சிந்தனைகள் ஏற்படுகிறதோ அந்த சிந்தனை எல்லாமே நம்ம கவனிக்கணும். எப்படி நம்ம எண்ணங்கள் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறது. உளவியல்ல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு 50,000 60,000க்குள்ள சிந்தனைகள் நமக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 55,000-54,000 ஆவரேஜா ஒரு கணக்கு சொல்லுவாங்க. நான் ஒரு 50,000 to 60,000 தாட்ஸ் பத்தி நான் சொன்னேன். இவ்வளவு தாட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம அது எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத விட கவனிக்க முடியாது. தட் மீன்ஸ் அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு. நம்முடைய சிந்தனையின் மீதான நம்முடைய விழிப்புணர்வு. நாம என்ன சிந்திக்கிறோம் அதன் மீதான விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கும்போது நம்மளால நிச்சயமா மன அமைதி பெற முடியும். கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணலாம். நம்ம அது எப்படி மனது நம்ம எப்படி அந்த அவேர்னஸா விழிப்புணர்வா இருக்கிறதுன்னு சொன்னா ஜஸ்ட் ஃபாலோ இட். இப்போ நீங்க ஒரு பிளேட்ல தோசை இட்லி சாப்பிட்றீங்க. நீங்க சாப்பிடும்போது அதனுடைய விழிப்புணர்வு, நம்ம எங்க சாப்பிட்றோம், இது இந்த மாதிரி டேஸ்டா இருக்குது, நம்ம தண்ணி குடிக்கிறோம், இந்த தண்ணி இந்த மாதிரி டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய டைம் அந்த அவேர்னஸ்ல இருப்போம். பட் இந்த ஆங்கர் இஷ்யூஸ் வரும்போது உங்களுடைய சிந்தனைக்கு எதிராகவோ உங்களுடைய எதிர்பார்ப்பு எதிராகவோ சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த மனம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன பண்ணுது, இல்லை என்னால ஏத்துக்க முடியாது, இது நான் எதிர்த்து டிஃபென்ஸ் பண்ண போறேன், நான் எதிர்த்து போராட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு கோபத்தை வெளியே தெளிக்கும். கோவப்படுவோம். அந்த டைம்ல ரொம்ப சம்டைம்ஸ் எதிர்பார்த்து கிடைக்கலன்னா டிப்ரெஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டைம்ல கொஞ்சம் நம்முடைய எண்ண ஓட்டங்களை கவனிச்சு பார்க்கணும். இப்ப என்ன நடந்துச்சு, ஒரு சின்ன வார்த்தை 2 வார்த்தை கோபத்துல அவங்க பேசிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த வார்த்தையை தனியா நீங்க எடுத்து எழுதுனீங்கன்னா அந்த வார்த்தைக்கு எந்த பலனுமே இருக்காது. சொல்லலாம், அவங்க ஏதோ ஒரு எண்ணத்தோட ஒரு உணர்ச்சியோட பேசும்பொழுது அந்த உணர்ச்சியோட அந்த வார்த்தை ரொம்ப கனமா நம்மளை தாக்கி இருக்கலாம். பட் தாக்குதலுக்கு அனுமதிக்கிறது நம்முடைய சிந்தனை, அந்த அவேர்னஸ் தான். இப்போ அவங்க பேசுன காரணம் அவங்க கோபமா இருந்தாங்க. அவங்க கோவப்பட்டதுக்கான காரணம் நம்ம ஏதோ அவங்களுடைய சுயமரியாதை, அவங்களோட சுய சிந்தனையை, அவங்க வச்சிருந்த அந்த எதிர்பார்ப்பை நம்ம கிளறி விட்டுட்டோம். அந்த மாதிரி பண்ணதுனால அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு. நாம ஏன் அந்த மாதிரி அவங்க ஏன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னா நாம ஏதாவது அவங்களுடைய விருப்பத்துக்கு எதிராகவோ அவங்க சிந்தனைக்கு எதிராகவோ பண்ணிருக்கலாம். அந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கும், பட் அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான கவனிப்பு, அவேர்னஸ், விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப தேவை. மனதுல நினைப்பது எல்லாமே நம்ம பேச முடியாது. ஏன்னா மனதில் நமக்கு சொன்னோம் இல்லையா, ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த இடத்துல யாருக்கிட்ட எப்படி பேசணும், இதை பேசினா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், எதிர இருக்கக்கூடியவங்க மனநிலை எப்படி பாதிக்கப்படும், எல்லாருக்குமே அந்த ஈகோன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது சுய அகங்காரம்னு ஒண்ணு சொல்லுவது, சுயம் தான் நான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தரும் தன்னை இப்படித்தான் சொல்லி உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா? நாம அதை சீண்டும் போது அதை அவங்களால பொறுத்துக்க முடியாம அதை அந்த கட்டமைப்பு பாதுகாக்கணும். நாம இப்படிதான் சொல்லி அவங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அவங்க மனசுல எண்ணத்துல இருக்கும். அதை நாம கிளறும் போது என்ன ஆகும்னா, ஐயோ இப்படி ஆகக்கூடாது, ஏன்னா நாங்க இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், இதுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டு போனா
அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற அந்த ஈகோ, அது வேற ஒன்றும் இல்லை அது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நாம நிறைய அவேர்னஸோட கவனிக்கணும், விழிப்புணர்வோட கவனிக்கும் போது ஓரளவு நாம அதுல இருந்து வெளியே வர முடியும். அதுக்குதான் நம்ம வந்து நிறைய தியானம்லாம் எடுக்க சொல்லுவாங்க, தியானம் இருக்க சொல்லுவாங்க. நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சு நம்முடைய மூச்சு கவனிக்கணும், உள்ள மூச்சு இழுக்கும் போது அந்த மூச்சை கவனிக்கிறது, இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்க சொல்றது. இப்படிலாம் நம்ம கவனிக்கும் போது இதுக்கு பின்னாடி இட் லீட்ஸ் டு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் போது அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இதெல்லாம் வந்து செய்ய சொல்றாங்க. சரி, சும்மா லைக் ரெமடிஸ் மாதிரி தான் இது. ஷியூரா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸு மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம மன கவனம், மன விழிப்புணர்வு மூலமா நாம் அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும். ஸோ தோழர்களே, நாம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் சும்மா பேசுறத என்னுடைய எண்ணங்கள்ல என்ன தோன்றி இருக்குதோ, நான் என்னுடைய கடந்த காலங்கள்ல என்னுடைய அனுபவங்கள்ல நான் என்ன புரிதலை கொண்டிருந்தேனோ, நான் எங்கெங்கோ படித்த சில புத்தகங்கள் மூலமாக என் மனதில் ஆழமா பதிஞ்ச சில நுணுக்கமான விஷயங்கள் மூலமாகவும் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நிச்சயமா இந்த கேள்விகளை பதிவிடுங்க. எனக்கு என்ன மாதிரியான தோன்றல்கள் ஏற்படுதோ அது சம்பந்தமா அந்த தோன்றல்களை நான் இங்க வெளிப்படுத்தி பேசுறேன். எல்லாமே உகந்ததா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கருத்துகள் இருக்கு. பட் காமன் திங்ஸ் ஆர் காமன், அது ஒன்றும் பண்ண முடியாது. நாம இப்போதைக்கு சொசைட்டில சில விஷயங்களை ரொம்ப காமன் திங்ஸா நம்ம வச்சிருக்கோம், புது விஷயங்களா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாது, அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை ஏத்துக்கலன்னு சொன்னாதான் அது நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ அந்த மாதிரி காமனா இருக்கக்கூடிய விஷயங்களை காமனா நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட சிந்தனைகளுக்கு எதிராக இருந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது போக நம்ம பேசிக்கலாம். நன்றி தோழர்களே, தேங்க்யூ.